இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம்னா என்னன்னே தெரியல. அவங்களே செவ்வாய் இங்கெல்லாம் இருந்தால் அதெல்லாம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தே ஜோதிடம் கற்றுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுவாங்க, அம்மா என் பையனுக்கு செவ்வாய் தோஷம், என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். சார் செவ்வாய் தோஷம்லாம் இல்லை சார் அப்படின்னா, இல்லை செவ்வாய் தோஷம் உங்களுக்கு யார் சொன்னா? உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு செவ்வாய் தோஷம்னு யார் சொன்னானா? இல்லை நான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் பார்த்து ஜோதிடம் படிக்கிறது அப்படின்றது சரியாக இருக்குமான்றதை நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கணும். நிறைய தப்பான தகவல்கள் இருக்கு இல்லையா? அப்போ செவ்வாய் தோஷம்னா என்னன்னே தெரியாமல் செவ்வாய் 2ல் இருக்கா செவ்வாய் தோஷம், 7ல் இருக்கா செவ்வாய் தோஷம், செவ்வாய் இங்கே இருக்கா அது செவ்வாய் தோஷம்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் ஜாதகத்தை வாங்கும்போது அவங்களே பார்த்து செவ்வாய் இங்கே இருக்குது, இங்கே இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் தான் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ செவ்வாய் இங்கே இருக்குது, இது செவ்வாய் தோஷம், இந்த ஜாதகம் வேணாம், ரிஜெக்டட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்குற அந்த அனுபவத்தை வச்சு உங்ககிட்ட சொல்கிறேன். உண்மையாகவே நடக்குது இதெல்லாம். அவங்களே இங்கெங்கே செவ்வாய் இருந்தால் அது தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் உண்மையாகவே செவ்வாய் தோஷம் இருந்தால், செவ்வாய் சரியில்லைன்னா நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களில் ஒன்று இளஞ்சி முருகன் கோவில், இளஞ்சி குமரன் கோவில். எங்கே இருக்குது தெரியுமா? திருநெல்வேலி பக்கத்தில் செங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்குது இளஞ்சி முருகன் கோவில். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். இந்த கோவிலில் முருகப்பெருமானை போய் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறதோ அது நீங்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாகவே ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிபதி உண்டு. அப்படி செவ்வாய்க்கு அதிபதி யாரு? முருகப்பெருமான். இப்போ செவ்வாய் சரியில்லை, அல்லது செவ்வாய் தசை நடக்குது, அல்லது நீங்கள் செவ்வாயோட ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மேஷம் விருச்சிகம், அல்லது நீங்கள் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக செவ்வாய் சரியில்லை, செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் நீசமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் முருகனை வழிபாடு செய்வது அவசியம். அதுலேயும் இளஞ்சி முருகன் கோவிலுக்கு வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியும். வரதராஜ பெருமாள் அப்படின்னு, வரதராஜன் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? பெருமாளை தான் சொல்லுவோம். வரதராஜ பெருமாள், வரதராஜன் அப்படின்னாவே அது பெருமாளை தானே குறிக்கும். இந்த இளஞ்சி முருகனுக்கு பேர் என்ன தெரியுமா? வரதராஜன். யார் பாடுறா? அருணகிரியார் பாடுறார். தமிழ்நாடு முழுக்க தலங்கள் தோறும் சென்று முருகப்பெருமானை பார்த்து தரிசித்து திருப்புகள் பாடினார் இல்லையா அருணகிரியார்? அந்த அருணகிரியார் இளஞ்சி முருகனை வரதராஜன் என்று பாடுகிறார். இந்த சிறப்புக்குரிய இளஞ்சி முருகன் கோவிலுக்கு வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.